ராஜாதித்தன். அத்தியாயம் 20. கல்வெட்டு தகவல். வெள்ளூரில் பராந்தக சோழருக்கும் ராஜசிம்ம பாண்டியனுக்கும் இடையே நடந்த போரில் பராந்தகர் வெற்றி பெற்றார். இப்போருக்கு பிறகே பாண்டிய நாடு முழுமையாக சோழரின் வசப்பட்டது. இப்போர் பற்றிய தகவல்களை கீழே பழுவூரில் திருப்பார்கடல் ஊரிலும் உள்ள கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. கங்க நாட்டு மன்னனான பிறகு உள்நாட்டில் தமக்கு எதிராக செயல்படுபவர்கள் எவரென கண்டறிந்து அவர்களை களையெடுத்தான் பூதுகன். வானகபாடியுடனான தொடர்பினை முற்றிலுமாக துண்டித்து கொண்டான். அங்கு நிர்வாகம் செய்து கொண்டிருந்த சோழர் தளபதியான செம்பியன் வளவனார் நட்புக்கரம் நீட்டியும் வேண்டுமென்றே தவிர்த்தான். ராஷ்டிரகூட அரசனான கிருஷ்ணனுக்கு 2 முறை ஓலை அனுப்பி அவனோடு உறவினை புதுப்பிக்க முயன்றான். முதல் தடவை மறுத்துவிட்ட கிருஷ்ணன் 2ஆம் முறையும் அவன் அணுகிய போது யோசிக்கலானான். இனி வானகபாடி இளவரசனான விக்ரமாதித்தனை நம்பி பயனேதும் இல்லை. வைதும்ப அரசினையும் சோழர்கள் கைப்பற்றி கொண்டனர். இப்போதிருக்கும் நிலையில் தம்மோடு துணைவரக்கூடியது கீழே சாளுக்கியம் மட்டுமே. சோழமானது நன்கு வளர்ந்து விட்டது. படைபலமும் பெருகிவிட்டது. சோழத்தினை எதிர்க்க வேண்டுமெனில் வலிமை வாய்ந்த படைபலம் அவசியம். அது தற்போது கங்க மன்னன் பூதுகனின் பால் உள்ளது. எனவே பிடிக்கிறதோ இல்லையோ அவனோடு சேர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாகி போகிறது. அது மட்டுமின்றி நாமாக எதனையும் முயற்சிக்கவில்லை. அவனாகத்தான் தேடி வருகிறான், அதிலும் 2ஆம் முறையாக என்ற பின் சற்று விட்டு பிடிப்போம் அவனை என முடிவெடுத்தான் கிருஷ்ணன். சந்திக்க வர சொல்லி ஓலையும் அனுப்பினான். ராஷ்டிரகூடத்திலிருந்து வந்த தகவல் அறிந்து துள்ளி குதித்தான் பூதுகன். ரேவகா, உன்னை காணும் நாள் இனி தூரத்தில் இல்லை என தனக்குள் கொண்டாடினான். ஒரு நல்ல நாளில் அளவற்ற பரிசு பொருட்களோடு கிருஷ்ணனை சந்திக்க விரைந்தான் பூதுகன். எதுவும் காட்டிக்கொள்ளாமல் கிருஷ்ணனும் வரவேற்றான் அவனை. ராஷ்டிரகூடத்து வேந்தருக்கு வணக்கங்களும் நன்றியும் என்று ஆரம்பித்தான் பூதுகன். இந்த நன்றிதனை என்றும் மறக்காமல் இருப்பது கங்க நாட்டிற்கு அழகு என்று பதிலளித்தான் கிருஷ்ணன். பூதுகனுடைய கங்க நாடு எப்போதும் எதனையும் மறவாது அரசே. நல்லது. என்னை சந்திக்க விரும்பிய காரணத்தை கூறவே இல்லையே இதுவரை என நேரடியாக விஷயத்துக்கு வந்தான். அருகருகே இருக்கும் நமக்குள் உறவில்லை என்பதால் அயலான் நுழைந்து விட்டான் ஒரு முறை. இனி மறுபடியும் அதுபோல எதுவும் நடக்கக்கூடாது என்ற எண்ணம்தான் காரணம் என்றான் பூதுகன். அந்த அயலானுக்கு பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்றது யார் என்பதை எல்லோருமே அறிவர் என்றான் கிருஷ்ணன். அப்போதைய கங்க நாட்டு மன்னன் இந்த பூதுகன் அல்ல என்பதையும் தாங்கள் அறிவீர்கள். என்ன இந்த திடீர் மனமாற்றம் என்பதை நானும் அறிய வேண்டும் அல்லவா கேட்டான் கிருஷ்ணன். ஒன்றிற்கும் உதவாதவன், எக்காலமும் மன்னனாகவே முடியாதவன் என்ற ஒருவனின் தலையில் கங்க நாட்டு மன்னர் பதவியினை சுமத்திய காலம்தான் காரணம் என கூறி புன்னகைத்தான் பூதுகன். முன்பு ஒருமுறை தானும் விக்ரமாதித்தனும் பூதுகனை ஏளனமாக பேசியதை இப்போது குத்தி காட்டுகிறான் அவன் என்பதை புரிந்து கொண்டான் கிருஷ்ணன். அரசியலை பொறுத்தவரை மாற்றங்கள் மட்டுமே நிலையானவை என்பதை நானும் அறிவேன். இதுபோல தலைகீழான மாற்றங்களும் எப்போதாவது நிகழ்வதுண்டு. உனக்கான நேரம் இது பூதுகரே என்றான் கிருஷ்ணன். நடக்கவிருப்பதை நேரடியாக பேசினால் இருவர் தரப்பிலும் நன்மை உண்டாகும் என்றான் பூதுகன். அதைத்தான் நானும் கூற நினைத்தேன். நேரடியாகவே கேட்கலாம். எதற்காக என்னோடு உறவு? பதிலாக என்ன தேவை கேட்டான் கிருஷ்ணன். அதற்கு முன்பு இப்போதைய சூழ்நிலையை பற்றி சற்று விவாதித்து விடுவோம். சோழம் வளர்ந்து விட்டது. வானகபாடி வைதும்ப நாடு சமீபத்தில் சீட்புலி நாட்டையும் வென்று தனதாக்கி கொண்டது. படைபலம் அதிகம் என்பதை நான் கூறித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை தங்களுக்கு. இந்நிலையில் நீங்களோ நானோ தனியாக படையெடுத்து செல்வோம் எனில் சோழத்தை வெல்ல முடியாது என்ற நிலைதான் நமக்கு. அதே நேரம் சரியாக திட்டமிட்டு இருவரும் இணைந்து தாக்கினால் சோழம் நம் வசமாகும். அல்லது ஒரு மிக பெரிய சேதத்தினை சோழத்திற்கு உண்டாக்கலாம். அப்படியும் இல்லையெனில் தங்களின் கனவு பூமியான தொண்டை மண்டலம் மற்றும் திருமுனைப்பாடி நாட்டினை உங்களுடையதாக்கிக் கொள்ளலாம் என பூதுகன் கூற அதிர்ந்து போனான் கிருஷ்ணன். வசந்த விழாவிற்கு சென்று வந்ததிலிருந்தே தொண்டை மண்டலமும் திருமுனைப்பாடி நாடும் தன் வசப்பட வேண்டும் என்ற தனது நெடுநாளைய ஆசை இவனுக்கு எப்படி தெரிந்தது என தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான் கிருஷ்ணன். பூதுகனோ தொடர்ந்தான். சோழத்தின் மீது நாம் தொடுக்க போகும் இப்போரில் சோழத்தின் எந்த ஒரு பகுதியும் எனக்கு தேவையில்லை. வெல்ல போகும் பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கே உரிமையானது என ஒப்புக்கொள்ளவும் எனக்கு சம்மதம். பதிலாக உங்களோடு நல்லதோர் உறவு வேண்டும் எனக்கு என்ற பூதுகனை பார்வையாலேயே ஆராய்ந்தான் கிருஷ்ணன். நல்லதோர் உறவு எனில் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் பூதுகரே?
நிரந்தர உறவு வேண்டும் என்கிறேன். அதற்காக நீங்கள் எவருக்கோ அளித்த உறுதிமொழி ஒன்று பொய்யாக்கப்பட வேண்டும் என்கிறேன். உடையக்கூடியவையோ என்ற ஐயத்தில் தரப்படுவைதான் உறுதிமொழிகள். அது பற்றி உமக்கு கவலை வேண்டாம் பூதுகரே. என்ன தேவை என்பதை நேரடியாக கூறுங்கள். தங்களின் தங்கையான ரேவகா வேண்டும் எனக்கு, என் பட்டத்தரசியாக, கங்க நாட்டு அரசியாக. ராஷ்டிரகூடத்தில் பெண் எடுத்த உறவு வேண்டும் எனக்கு. இதற்கு பதிலாக எதையும் செய்வேன் நான் என பூதுகன் கூறும்போதே அவனது விழிகள் விரிவதையும் அதில் ஆசை கொதிப்பதையும் கண்டு கொண்டான் கிருஷ்ணன். இது நான் மட்டும் தனியாக முடிவெடுத்து விடக்கூடிய விஷயமில்லை. ரேவகாவின் சம்மதம் அவசியம். எவர் கூறினாலும் அவளுக்கு விருப்பமில்லையேல் எதுவும் நடக்காது, நடக்கவும் அவள் விடமாட்டாள் என்றான் கிருஷ்ணன் உறுதியாக. நான் நன்கு அறிவேன் அரசே, நன்றாகவே அறிவேன் ரேவகாவை. நான் வேண்டி வந்திருப்பது தங்களின் அனுமதியே தவிர ரேவகாவின் முடிவினை அல்ல. அதனை எப்படி எனக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனையும் நானும் அறிவேன் என்றான் பூதுகன். ரேவகா சம்மதித்து விட்டால் எனக்கேதும் ஆட்சேபனை இல்லை பூதுகரே. அதே சமயம் இது குறித்து நான் பேசினாலும் அவள் கேட்க மாட்டாள் என்றான் கிருஷ்ணன். அதனால்தான் நானே பேசிக்கொள்ளலாம் என்ற முடிவோடு வந்துள்ளேன். ஒரே ஒரு முறை அவளோடு என்னை பேச அனுமதியுங்கள், அது போதும். முடிவு நமக்கு சாதகமாக இருக்கும் என்ற பூதுகனை ஆச்சரியமாக பார்த்தான் கிருஷ்ணன். எந்த நம்பிக்கையில் இதனை நீர் சொல்கிறீர் என்பதே எனக்கு புரியவில்லை. முதலில் உம்மை சந்திக்க அவள் ஒப்புக்கொள்வாளா என்றே எனக்கு தெரியவில்லை. அது உங்களால் முடியும் அரசே. நான் கூறுவதை அப்படியே ரேவகாவிடம் நீங்கள் கூறினால் நிச்சயமாக என்னை சந்திப்பாள். என்ன கூற வேண்டும் அவளிடம்? கிருஷ்ணனின் கேள்வியிலேயே ஏளனம் இருந்தது புரிந்து கொண்டான் பூதுகன். நாட்டிற்கான மிக முக்கிய முடிவு ஒன்றினை எடுக்கவிருப்பதாக கூறுங்கள். அதை என்னிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு செய்யலாமா வேண்டாமா என்ற அவளது கருத்தினை வந்து உங்களிடம் கூறச் சொல்லுங்கள். அவளுடைய கருத்து என்னவோ அதன்படியே இம்முறை முடிவெடுக்கப்படும் என்பதை வற்புறுத்துங்கள். சென்ற முறை கேட்காதது தவறாகி போனதால் இம்முறை கேட்க வந்திருப்பதாக கூறுங்கள், அது போதும் என்ற பூதுகனின் வார்த்தைகள் மிரள வைத்தன கிருஷ்ணனை. இவன் எத்துணை சாதுரியமாக திட்டமிட்டிருக்கிறான். ரேவகாவின் மனநிலை என்ன, எப்படி எதிர்பார்ப்பாள் என்பதனை முழுமையாக அறிந்து கொண்டு வந்தவன் போல கூறுகிறானே. தன்னை பெரிதாக மதித்து எதையேனும் கேட்டால் எப்பாடுபட்டாவது அதை செய்து முடிப்பாள் ரேவகா என்ற அவளது குணத்தை எப்படியோ தெரிந்து கொண்டதோடு அல்லாமல் எவ்வளவு அழகாக அதனை தன்னை வைத்தே செய்ய நினைக்கிறான் இவன். நாம் அப்போது பார்த்த சாதாரண பூதுகன் அல்ல இவன் என்பது தெளிவாக புரிந்தது கிருஷ்ணனுக்கு. நல்லது, மாலை விருந்தில் சந்திக்கலாம். முடிந்தால் ரேவகா ஒப்புக்கொண்டால் அப்போதே நீர் அவளை சந்தித்தும் பேசலாம் என்றான் கிருஷ்ணன். இன்றே இதற்கு நல்லதோர் முடிவு தெரிந்துவிடும் அரசே, மாலை சந்திப்போம் என்ற பூதுகன் அங்கிருந்து தமக்காக அளிக்கப்பட்டிருந்த சிறு மாளிகை நோக்கி நகர்ந்தான். மதியமே தங்கையான ரேவகாவை கிருஷ்ணன் சந்தித்து பூதுகன் கூறிய அதே வார்த்தைகளை கூற, தமது தமையனே தன் பெருமை அறிந்து தம்மிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறான் என்ற மகிழ்ச்சியில் தலைகால் புரியவில்லை ரேவகாவிற்கு. எவராக இருந்தால் என்ன அண்ணா, நான் பேசிக்கொள்கிறேன். நாட்டின் நலன் என்ற பின் நான் தயங்குவேனா? அதிலும் நீயே வந்து கேட்ட பிறகு மறுக்கத்தான் முடியுமா? கங்க மன்னன் பூதுகன்தானே. என்ன பெரிதாய் நிபந்தனை வைத்துவிட போகிறான் என்பதை நான் பார்த்து விடுகிறேன். அவனோடு பேசிவிட்டு நேராக உன்னிடம் வந்து சொல்கிறேன் என்றாள் ரேவகா. பூதுகன் விரித்த வலையில் மிகச் சரியாக வந்து விழுந்திருக்கிறாள் ரேவகா என்பதை புரிந்து கொண்டான் கிருஷ்ணன். அன்று மாலை பூதுகனுக்காக அளித்த விருந்து அமர்க்களப்பட்டது. தனது தமையனான கிருஷ்ணனோடு ரேவகாவும் கலந்து கொண்டாள் அந்த விருந்தில். சமயம் பார்த்து ரேவகாவை பூதுகனோடு தனியே விட்டுவிட்டு முக்கிய வேலை இருப்பதாக கூறி அங்கிருந்து நழுவினான் கிருஷ்ணன். தனித்து விடப்பட்ட ரேவகா சற்று தொலைவே ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் பூதுகனை பார்வையாலேயே அளவெடுக்க ஆரம்பித்தாள். தானே முதலில் பேச்சையும் தொடங்கினாள். ஏதோ முக்கியமாக பேச வேண்டும் என்று வந்துள்ளீர்களாமே. முடிவெடுக்கும் உரிமையை முழுமையாக என் தமையன் என்னிடம் அளித்துள்ளார் என்பதால் நீங்கள் தயங்காமல் கூறலாம் என்றாள் ரேவகா அலட்சியமாக. அப்படியென்றால் தங்களின் தமையனார் எதுவும் கூறவில்லையா? அதற்கு ஏதும் அவசியமும் இல்லை. எதுவாயினும் முழுமையாக கேட்ட பின்தான் முடிவெடுப்பது என் வழக்கம் என்றாள் ரேவகா. எடுத்த முடிவினை சரியாக்கி செயல்படுத்தி காட்டுவது எனது வழக்கம் என்றான் பூதுகன். பீடிகையோ பெருமையோ பேச வேண்டி இங்கு வரவில்லை நான். நேரடியாக விஷயத்துக்கு வாருங்கள் என்றாள் ரேவகா எரிச்சலோடு. நல்லது, சோழத்தினை இனியும் வளர விடாமல் படையெடுத்து வீழ்த்த வேண்டும் என்பது நோக்கம்.
ராஷ்டிரகூடத்தோடு இணைந்து அதனை செய்யலாம் என நான் வந்துள்ளேன் இங்கு என்றான் பூதுகன். அதை எங்களாலேயே தனித்து செய்து கொள்ள முடியும் எனும்போது உங்களோடு சேருவதால் என்ன பயன் இருக்க போகிறது என்று கேட்டாள் ரேவகா. தனித்து செய்ய இயலும் எனில் அதனை எப்போதோ செய்திருப்பார் கிருஷ்ணன். இத்தனை நாள் தாமதித்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நானும் அறிவேன். அது மட்டுமல்ல, இணைந்து செயலாற்றினால் வெற்றி நிச்சயம். எல்லாவற்றையும் தாண்டி சோழத்தின் இணை அரசனான ராஜாதித்தனை அழிக்க நினைக்கும் உங்களின் லட்சியத்தினை என்னை தவிர வேறு எவராலும் பூர்த்தி செய்ய முடியாது இன்றைய நிலையில் என்ற பூதுகனின் வார்த்தைகள் அதிர வைத்தன ரேவகாவை. அதுதான் எனது லட்சியம் என்பதை எவர் உரைத்தார் உங்களுக்கு? தவறான கண்ணோட்டம் இது என்றாள் ரேவகா. என்னிடம் பொய் உரைக்க வேண்டிய அவசியம் இல்லை தங்களுக்கு. சோழத்தினை வீழ்த்துவதும் ராஜாதித்தனை வீழ்த்துவதும் வெவ்வேறு அல்ல என்பதையும் தாங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு வேண்டியதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் நான் என்பதை நீங்கள் நம்பியே ஆக வேண்டும் என்றான் பூதுகன். பதிலுக்கு என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? சோழ நாட்டின் எந்தெந்த பகுதிகள் வேண்டும் கேட்டாள் ரேவகா. வெல்லும் அத்தனை பகுதிகளும் ராஷ்டிரகூடத்திற்கே சொந்தமாகும் என உறுதியாக கூறிவிட்டேன் தங்கள் தமையனாரிடம் நான் என்ற பூதுகனின் வார்த்தைகள் குழப்பத்தினை விளைவித்தன அவளுக்கு. வேறு என்ன எதிர்பார்க்கிறீர்கள் எங்களிடம் கேட்டாள் ரேவகா. கேட்டவுடன் கோபப்படாமல் சற்று நிதானமாக யோசித்து பார்த்து பதிலளிப்பீர்கள் என்ற உத்தரவாதம் கொடுத்தால் கேட்கிறேன் என்றான் பூதுகன். சரி சொல்லுங்கள் என்னவென்று என்றாள் ரேவகா சலிப்போடு. கங்க நாட்டின் பட்டத்து அரசியாக உங்களை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் உங்கள் தமையனிடத்தில் என்ற பூதுகனை வெறுப்போடு பார்த்தாள் ரேவகா. அளவிற்கு அதிகமாக ஆசைப்படுகிறீர்கள் நீங்கள் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? கோபமாக கேட்டாள் ரேவகா. ஒரு நாட்டின் மன்னன் என்ற உரிய தகுதி வந்த பிறகுதான் இங்கு நான் வந்திருக்கிறேன் என்றான் பூதுகன். மன்னன் என்ற ஒரே ஒரு தகுதி போதும் என்று நினைத்து விட்டீர்களா என்னை மணந்து கொள்ள? அலட்சியமாக கேட்டாள் ரேவகா. உங்களின் மனதின் ஆழத்தினையும் நான் அறிந்தவன் என்ற தகுதி போதும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கிறேன் நான் என்ற பூதுகனை நோக்கி பலமாக சிரித்தாள் ரேவகா. என்ன, என் மனதின் ஆழம் அறிந்துள்ளீர்களா நீங்களா? நகைச்சுவைக்கு இடம் இதுவல்ல பூதுகரே என்றாள் ரேவகா. ராஷ்டிரகூடம், வானகப்பாடி, கங்கம் என்ற 3 நாட்டின் அரசியல் நகர்வுகளும் உங்களை சுற்றித்தான் அமைந்துள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்ட பூதுகனை வியப்போடு பார்த்தாள் ரேவகா. என்ன உளறுகிறீர்கள்? வேகமாக கேட்டாள் ரேவகா. பொறுமையாக கேட்க உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? வேறு வழியும் இல்லையே என்ற ரேவகாவின் பதிலில் கேலி அடங்கி உள்ளதை புரிந்து கொண்டான் பூதுகன். காஞ்சியில் நடந்த வசந்த விழாவில் இருந்து தொடங்குகிறேன் கேளுங்கள். அந்த விழாவின் நாயகியாக காண்போர் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் வண்ணமாக இருந்தது ஒரு தேவதை. வந்திருந்த அத்தனை இளவரசர்களின் பார்வையும் அவள் மீதுதான் இருந்தது என்றாலும் அவளின் பார்வை பட்டதோ ஒரு வேங்கையின் மீது. தனக்கு தகுதியானவன் அந்த வேங்கைதான் என்று அவள் திடமாக நம்பினாள். உளமாற நேசித்தாள். நேசித்ததை அவன் முன்பு கவிதையாகவும் வாசித்தாள் என பூதுகன் கூற, இளவரசன் ராஜாதித்தனை சந்தித்து தனது காதலை வெளியிட்ட அந்த லானின் நினைவுதனில் மூழ்கினாள் ரேவகா. பூதுகனோ தொடர்ந்து பேசினான். ஆனால் அந்த தேவதையின் பெருமை வேங்கை அறிந்தான் இல்லை. தம் நாடுதான் முக்கியம் என தேவதையை புறக்கணித்தான், அலட்சியப்படுத்தினான். முறையாக மன உறவு கேட்டு அனுப்பியும் முடியாது என்று கூறி அவமானப்படுத்தினான். வேதனையில் மனம் வெந்தது. கொண்ட அன்பெல்லாம் இறுகி போய் வெறுமை குவிந்து வெறுப்பாக கனிந்து தகுந்த ஒரு சமயத்திற்காக பழிவாங்க காத்திருக்கிறது அந்த தேவதை என பூதுகன் கூற கூற ரேவகாவின் முகம் இறுகியது. கண்கள் வெறுப்பினை உமிழ்ந்தன. தேவதையின் விருப்பத்தினை பூர்த்தி செய்ய அதன் மனமறிந்த வேடனாக நான் இங்கு வந்துள்ளேன். வசந்த விழாவில் கண்ட நாள் முதல் உங்களை அடைய ஆசைப்பட்ட எத்தனையோ இளவரசர்களில் நானும் ஒருவன்தான் தேவி. உங்களின் விருப்பம் சோழனின் மேல் என்பதால் குறுக்கிடாமல் ஒதுங்கி நின்றேன். அவனே உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்ட பிறகு உங்களை அடைய வேண்டும் என்ற தகுதியை வளர்த்து கொண்டேன். கங்க நாட்டின் மன்னனாக உங்கள் முன்பு வந்து நிற்கிறேன் என்றான் பூதுகன். பூதுகனை ஆழமாக பார்த்தாள் ரேவகா. இம்முறை அவளது பார்வையில் மாற்றம் இருந்தது தெரிந்தது பூதுகனுக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.